Hello, Charukesh, Shekhar, and Karthik Subbaraj. Welcome to Film Companion South. Hi, sir. Hello. இது வந்து ஒரு ட்ரிபிள்ஸ் ஹாட்ஸ்டார் காமெடி ஷோ. நவ் வி ஆர் கோயிங் டு சே, நான் ஆரம்பத்தில் என்ன கேட்க போறேன்னா, நம்ம யூடியூபை திறந்தாலே காமெடியா இருக்கு. எல்லாமே கவுண்டமணி செந்தில் கிளிப்ஸ் இருக்கு, இப்போ ஸ்டாண்டப் காமிக் கிளிப்ஸ் இருக்கு, இப்போ படத்துலேருந்து எடுத்த கிளிப்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமா காமெடி. அவங்கவுங்கள வந்து காமிக் இதுவாக பண்ணாங்க. வாட் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் சம்படி டு வாட்ச் a comedy series which requires a commitment of time? In the particular show, Triples வந்துட்டு, although it's a full-length comedy show, there are also other elements in it. Romance இருக்கு, there is a slight bit of villain and action and all that stuff. It's sort of a homage to the Crazy Mohan sir era comedy that we have all grown up watching. And likes of Ullathai Elitha அந்த மாதிரியான படங்கள்ல ஒரு இன்னசென்ட்டான ஒரு காமெடி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காமெடி இதில் இருக்கும்போது லாங் ஃபார்மேட்ல அதை ஃபுல்லா பிளே பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஏத்த இறக்கம் இருக்கும், அதுல ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃபுமே இட்ஸ் பின் டெல்ட் இன் அ வெரி காமிக்கல் வே. அதனால ஈவன் ஆஸ் அ நாட் ஜஸ்ட் ஆஸ் இண்டிவிஜுவல் ஜோக்ஸ் பட் ஆஸ் அ ஸ்டோரி லைன் இட் செல்ஃப் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். ஸோ கார்த்திக், when the project came to you, what made you say இது நல்ல ப்ராஜெக்ட், எனக்கு இது லைக் ஐ வாண்ட் டு பிரசன்ட் திஸ் ஆன் தி ஸ்டோன் பெஞ்ச்? ஏன்னா வந்து ஆக்சுவலி நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச்ல இருந்து when we decided to do some shows like வெப் சீரிஸ் மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்கும்போது we started listening to a lot of scripts and ideas. So Kalyan is the actual producer for this thing. So he came up and told there is a very interesting script written by Balaji and it's like அதாவது என்னன்னா வந்து ஒரு பயங்கர இப்போ வந்து டிபிக்கலா என்னன்னா இப்போ வெப் சீரிஸ் அப்படின்னாலே வந்து இட்ஸ் லைக் மோஸ்ட்லி லைக் டார்க் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு இது வந்துருச்சு. ஐ மீன் நீங்க ஆல்ரெடி ஒரு கலர்ச்சிரிப்பு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. It should have a dark. நாங்களுமே அது பண்ணிருக்கோம் and it's good also, like even like for me also, like watching Narcos, I like watching series like that, but then comedy is always I mean everybody prefers I mean they love to watch comedy and ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா இல்லாம ரொம்ப ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல இருக்க ஒரு காமெடி. ஆனா இட்ஸ் லைக் ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி வந்தோன்னா ஐ ஃபெல்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் ஏன் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் த லைன் இஸ் வெரி சிம்பிள். அப்படி நீங்க ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மூணு பேர்ட்ட மாட்டிட்டு ஒரு லவ் ட்ரையாங்கிள் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ரிட்டன். லைக் வந்து இப்போ நம்ம கிரேசி மோகன் சாரோட டிராமாஸ் அண்ட் காமெடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு நாட் இருக்கும். பட் ஆனால் the way they have written it, அந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தட் டயலாக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா we can just enjoy watching it. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருந்துச்சு. ஸோ we felt we should do it. அது மாதிரி ஸோ அங்கேதான் I just felt I should be doing this. Charukesh, இந்த Crazy Mohan has been a big selling point. நீங்க அதை பத்தி that has been a big லைக் நீங்க பொசிஷன் பண்ணதே அந்த மாதிரி தான். இது ஒரு Crazy Mohan கிளீன் காமெடி அந்த மாதிரி இல்லையா? ஸோ வாட் இஸ் லைக் இப்போ இந்த காலத்துல when you look at Crazy Mohan kind of scenario versus there is a lot of stuff that's going around where people are taking advantage of the web to, not in a bad way, but kind of say adult content, there's swear words and things like that. So people are also enjoying that, yeah? Like there is a lot of like stuff that's going like beyond the so-called family zone. So idu vandu, did you feel that shall we stick with Crazy Mohan illa konja edge push பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது டிசிஷன் நடந்ததா எப்பயாவது? I think the soul and the spirit of the show வந்துட்டு it was conceived by Balaji, the writer Balaji himself, and innately அது ஒரு அழகான ஒரு it has a very childish nature. It appeals to the child in all of usங்கிறது தான் நாங்க ஃபீல் பண்ணது. எல்லாருமே ஸ்கிரிப்ட் படிக்கும்போது even grown men like us விழுந்து சிரிக்கிறது, simply because it appeals to the child in us. So we wanted to keep that intact. அதை எந்த விதத்திலையும் வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்டோரியில எனக்கும் அது தேவைப்படல அந்த எட்ஜினஸோ. இட்ஸ் வெரி ரொம்ப சிம்பிளான லைனு. அந்த சிம்பிளான லைன்ல வந்துட்டு காமெடி ஆஃப் எரர்ஸ் தானே, ஹவ் தே ஆல் கெட் இன்டு அ கன்ஃபியூஷன். கிரேசி மோகன் சாரே சொல்லுவாரு, சமாளிஃபிகேஷன் தான் காமெடியோட பேஸே. ஸோ அந்த சமாளிஃபிகேஷன் ஃபுல்லாவே இருக்கும் எல்லா சிச்சுவேஷன்லயும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு we never felt the need to meddle with it actually. Okay. So it was fine as it is. So I'm going to ask you and Karthik, உங்களோட 5 favorite comedies films அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து கன்ஃபார்மா தில்லுமுல்லு.
பஞ்சதந்திரம், ஹேங் ஓவர், 3 தான் ஞாபகம் வருது. ஆல் டைம் ஃபேவரட்னா எனக்கு வந்து லைக் ரிப்பீட் வாட்ச் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த 3 தான். ஐ மீன் ஈவன் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ வாஸ் வாட்சிங் ஹேங் ஓவர் அண்ட் சம் 10 days பேக் இன் டெலிவிஷன் ஐ வாஸ் வாட்சிங் தில்லுமுல்லு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ somehow love that kind of comedy. பட் கார்த்திக், உங்க படங்கள்ல நிறைய டார்க் ஹியூமர் இருக்கு, பட் நீங்க அவுட் அண்ட் அவுட் காமெடி ஒன்னு அட்டெம்ப்ட் பண்ணது இல்லல்ல? அது மட்டும் ஹேவ் யூ ட்ரைட் ரைட்டிங் ஒன்? இல்ல பண்ணது இல்ல எனக்கு. ஏன்னா ஐ somehow டார்க் ஹியூமர் இட்ஸ் என் படங்கள்னால இருக்கும், பட் அவுட் அண்ட் அவுட் ஒரு சிம்பிள் ஹியூமர் வந்து பண்ணதில்லை. அதனாலதான் எனக்கு இந்த ட்ரிபிள்ஸோட ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே ஐ மீன் ஐ ஃபெல்ட் குட் பிகாஸ் தெரியல, மேபி நம்மளுக்கு அது எழுத வரலையான்னு தெரியல. ஐ ஷுட் ட்ரை ஐ நெவர் ட்ரைட் இட், ஐ ஷுட் ட்ரை. யா சாருகேஷ், அவர் சொல்ற கேப்ல என்னால யோசிக்க முடிஞ்சது இல்லை. நானுமே சொல்லிட்டு காதலிக்க நேரமில்லை, தில்லுமுல்லு, மைக்கேல் மதுர காமராஜன், பஞ்சதந்திரம், உள்ள தேடித்தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 5 ஃபேவரட் காமெடி ஃபிலிம்ஸ். not bad. You named 5, so that's not bad at all. இல்ல அத யோசிச்சிட்டேன். மைக்கேல் மதுர காமராஜன். இப்ப நிறைய பேர் வந்து there is this big debate going on. Karthik, I'm not asking you the same question, please listen. This is like there is a Okay. இப்போ தமிழ் மக்கள் வந்து are they how do you feel the OTT penetration has been? Is it still just a upper class, upper middle class phenomenon, இல்ல இந்த ஒரு வருஷமா நம்ம சினிமா கான்டென்ட் இல்லாம இருந்ததுனால அந்த பெனிட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? I think penetration is increased and that's a healthy thing. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி வந்து சொன்ன மாதிரி ஒரு ஓடிடி இப்போ வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸோ அமேசானோ இல்லை ஹாட்ஸ்டாரோ வந்து பார்த்துட்டு இருந்த க்ரௌட் வந்து ஐ திங்க் இட் இஸ் இன்க்ரீஸ் நவ் பிகாஸ் ஆஃப் இந்த இப்போ ரீசெண்ட் ஒரு பாஸ்ட்ல லைக் ஆஃப்டர் கொரோனா அண்ட் ஆல் தட். ஸோ ஐ திங்க் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் அண்ட் வாட்சிங் அட் ஹோம் இஸ் இன்க்ரீஸ், விச் இஸ் ஆக்சுவலி a good thing. Even after opening theater also, I think this will definitely be a good change which we expected. And apart from the theatrical films, like for content like web series and shows, like in the triples மாதிரி ஒரு ஷோ அந்த அதுக்கெல்லாம் வந்து I think definitely the viewers will increase and they have increased and people are ready to like subscribe for the OTTs and watch the content apart from the big films that releasing in theater or theatrical films மாதிரி. So I think it's a very healthy trend that it has started. So Charukesh, இப்போ நீங்க as a viewer, are you an OTT person or a theater person? I am a huge theater person, but இப்போ கொரோனா காலத்துல பயங்கரமான ஒரு ஓடிடி பர்சனா மாறிட்டேன். பட் ஸ்டில் are you doing samalification sort of? Yeah, both sir. I think Charukesh, as far as I know, I think he's a big theater person. அவர் எல்லா படங்களையும் வந்து தெரிஞ்சு என்ன, நான் முன்னாடிலாம் ஜென்ரலா ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர்கிட்ட கேட்பேன், என்ன சாருகேஷ் எப்படி இருக்கு படம் அப்படின்னு கேட்பேன். லைக் எனி ஃபிலிம், ஐ மீன் நாட் ஒன்லி அது இங்கிலீஷ் படமா இருக்கலாம் இல்ல தமிழ் படமா இருக்கலாம், அதுல அதுமே வந்து அவர் he will be like அந்த ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாக்குற ஒரு ஆள் தான். அது ரிச்சுவலாவே ஆபீஸ்ல வச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய ப்ரீ ப்ரொடக்ஷன், எந்த ஒரு பயங்கரமான வேலை போயிட்டு இருந்தாலும், பயங்கர ஹெக்டிக்கா இருந்தாலும் கூட கார்த்திக் இஸ் ஆல்சோ சம்ஒன் கும்பலா ஆபீஸ்ல இருந்து 15-20 பேர் கிளம்பி போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மக்களா தான். ஆமா. பட் கார்த்திக், நீங்க உங்க படங்கள் ஏதாவது have you like after the you make it and release it, நீங்க வந்து இதுல பாத்திருக்கீங்களா, ஓடிடிலயோ இல்ல ஸ்மால் ஸ்கிரீன்ல பாத்திருக்கீங்களா? ஐ திங்க் இப்போ நான் பண்ணதுல வந்து மிராக்கிள், ஐ மீன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டைரக்ட்லி வாட்சிங் இட் இன் புத்தம்புது காலை. அந்த ஒரு புத்தம்புது காலையில நான் பண்ண அந்த மிராக்கிள். பட் அது தட் வாஸ் ஆக்சுவலி வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா 5 படம் நம்ம தியேட்டருக்கு பண்ணிக்கோன்னா முதல் நாள் நைட்லாம் வந்து பயங்கர பதட்டமா இருக்கும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம ஷோ போய் பார்த்து ஆடியன்ஸோட உட்காந்து, ஸோ இப்போ வந்து என்னன்னா அது ரிலீஸ் ஆயிரு இப்போ புத்தம்புது காலை பார்க்கும் போதே அது ஏன்னா எனக்கு அந்த பதட்டம் ரொம்பலாம் இல்லை, பட் ஆனால் வந்து எனக்கு அந்த முதல் நாள் வந்து ஒரு மாதிரி சரி ஆடியன்ஸ் என்ன சொல்ல போறாங்க ஓவராலா இந்த படங்களை பத்தி, அப்புறம் நம்ம படத்தை பத்தி தனியா என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்துருச்சு. பட் அது நம்மளுக்கு இமீடியட்டா தெரியல இல்லையா, ஏன்னா வந்து ஓடிடின்றப்போ வந்து ஜஸ்ட் ஏன்னா ஒரு 10-11 மணிக்கே வந்து கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் பார்க்க முடியும், ட்வீட் அண்ட் இதுல தான் பார்க்க முடியும். இப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் நம்ம படம் வேற கடைசி படமா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்டட் வாட்சிங். ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படியே சொல்லிட்டு ஆக்சுவலி நான் தூங்கிட்டேன். சரி, ஏன்னா அப்புறம் காலையில இருந்துச்சு தான் பார்த்தேன். இட் வாஸ் a very new experience. ஸோ அதுதான் ஐ திங்க் எனக்கு புத்தம்புது காலை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டூ. அண்ட் பென்குயின் அந்த ப்ரொடக்ஷனா பார்த்தீங்கன்னா பென்குயின் ஹேட் அ வெரி என்ன சொல்றது, வி ஹேட் அ வெரி லைக் ஏன்னா அந்த ரிலீஸுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் தென்
to show our film directly in OTT and how people are going to respond. That was very ஒரு thrilling experience, Penguin and புத்தமுது காலை. இப்போ when no you've done நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, ஓடிடி பண்ணி சாரி ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, சீரிஸ் நீங்க இன்னும் பண்ணல, பட் யூ பீன் இப்போ ட்ரிபிள்ஸ் யூ பீன் கைண்ட் ஆஃப் வித் இன்வால்வ் வித் திஸ் சீரிஸ். Can any subject be treated in any of these three formats? இப்போ மிரக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு ஃபீச்சரா பண்ண முடியுமா, இல்ல ஜிகர் தண்டா மாதிரி ஒரு டென்ஸ் ஸ்கிரீன் பிளே வந்து அது ஒரு ஷார்ட்டா பண்ண முடியுமா? ஐ டோன்ட் திங்க் இப்போ வந்து மிராக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் இனிஷியலா பண்ணப்போ வந்து இட் வாஸ் தென் ஃபார் அ ஷார்ட் ஃபிலிம் 20 minutes கண்டென்ட் தான் எழுதணும். பட் வென் வி ஆர் ஆக்சுவலி மேக்கிங், நாட் ஈவன் லைக் ஆஃப்டர் ரிலீஸ் கிடையாது, நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து சடனா between Bobby and Sharath, we all like even while shooting itself we all enjoyed their comedy and the chemistry. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது சடனா டீம் கிளாடி பேசிட்டு இருக்கும்போது இது அப்படியே ஃபீச்சரா டெவலப் பண்ணலாமா இந்த கேரக்டர்ஸை வச்சு அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். லைக் அந்த சாமியார் கேரக்டர், அப்புறம் இந்த ஃபில்ம் மேக்கர் கேரக்டர், அப்புறம் இந்த 2 ஆட்களை வச்சு இது அப்படியே நம்ம இதுல இந்த பாயிண்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணலாமா, அது வந்து ஒரு தாட்டா வந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ அபவுட் தி ஸ்கிரிப்ட். பட் ஜிகர் தண்டா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஐ கான்ட் மேக் இட் இன்டு a short film definitely. And but maybe some short films after you might get a good point to extend it. Like வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டோரி நம்மளால டெவலப் பண்ண முடியுமேன்ற மாதிரி ஐடியாக்கள் தோண வாய்ப்பு இருக்கு. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி என்னோட எல்லா படங்களுமே வந்து எடிட்ல உட்காரும் போது இது நம்ம சீரியஸா பண்ணிருக்கலாமான்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஐ ஃபீல் லைக் ஹார்ட் டு பிரிங் இட் டு தட் லென்த், லைக் 2 hours 30 minutes 40 minutes கொண்டு வரும்போது இதை நானும் எடிட்டர் பேசிட்டு இருக்கும் போது அவன் சொல்லுவான், அதே நீங்க சீரியஸ் இருக்கிறதா லைக் கண்டினியூஸா ஒரு 8 எபிசோட் ஜாலி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில நான் யோசிச்சிருக்கேன். லைக் ஏன்னா ஜிகர் தண்டா டைட்டில் வந்து சந்தோஷ், ஏன்னா அப்பெல்லாம் நான் சீரிஸ் பார்க்கவே ஆரம்பிக்கல. பட் சந்தோஷ் ஹட் சீன் சம், ஏன்னா அப்பதான் வந்து அவர் சந்தோஷம் சொல்லிட்டு இருந்தாரு இது அப்படியே ஒரு பயங்கர இந்த சீரிஸ் மாதிரி இருக்கு, நீங்க அப்படியே இதை வச்சு நீங்க சீரிஸ்லாம் எழுதலாம்ன்ற மாதிரி சொன்னாரு. பட் ஐ நாட் ஸ்டில் ரிட்டன் எனி ஸ்கிரிப்ட் ஃபார் சீரிஸ். பட் ஆனால் நிறைய படங்கள் தோணி இருக்கு எனக்கு இதை வந்து நம்ம ஒரு 2 part 3 part சீரிஸா எடுக்கலாம், இல்லை ஒரு 4 episode சீரிஸா எடுக்கலான்ற மாதிரிலாம். லைக் இந்த ஹேட்ஃபுல் எயிட்லாம் ஐ ஃபெல்ட் I saw the film in theater, but after that he released this 4 episode series, and watching that was superb. Like I think I should try something like ஏதாவது நல்ல ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் we should release it as ஒரு 4 episodic சீரீஸா ட்ரை பண்ணலான்ற மாதிரி தோணுச்சு. I think Bijoy Nambiyar has tried now with Tash film under series. Yeah. So Charukesh, is triples like a one off இல்ல இது டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இதுவா, ஒரு லைக் ஒரு season 2 season 3 அந்த மாதிரி? டெஃபினெட்லி மல்டி சீசன் சார். அதுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்கு. எஸ்பெஷலி த லீட் கேரக்டர்ஸ் ராம், மாது, சீனு, அந்த 3 கேரக்டர் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராம், மாது, சீனுங்கிற மாதிரி தான் இது மொத்தமாவே இருக்கும். ஸோ டெஃபினட்டா மல்டி சீசனல் ஸ்கோப் இதுக்கு இருக்கு. அண்ட் the writer is already discussing ideas as to what to do and all that stuff. So we are also excited. There are 2 villain characters played by A. Venkatesh sir and Manikandan Achari. அவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட் எண்ட்ல தான் அதில் தான் போய் முடியும் இந்த சீசனை. ஸோ அதனால there is definitely a scope for season 2. There is a certain இது இல்லையா, லைக் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓடிடியில் பார்க்க முடியாத அளவுக்கு கான்டென்ட் இருக்கு இப்போ, ரைட்? இட்ஸ் லைக் இப்போ நான் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு லைக் பிஃபோர் ஓடிடி ஒரு தியேட்டர்னா மேக்ஸிமம் 5 படம் வரும் 1 week whatever. ஸோ ஒரு even if you want to you can kind of stagger it and see it all within a week. இப்போ வந்து if you're subscribed to let's say 4 or 5 OTT platforms, there is so much out there that by the time என்ன பார்க்கறதுன்னு டிசைட் பண்றதுக்குள்ளே sometimes you just like 10 minutes 15 minutes happens. In the time what do you think, both of you, I'm asking this question, if a series or a movie or whatever it is நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஒரு content, if it needs to stand out, what should be the first thing that you should do? Obviously content, yes, but சில சமயம் content தாண்டி is there something like should the trailer be attractive, should the cast be like, how do you like make people say yes, I need to see this? I have 100 shows on my watch list, but I need to watch this. I think for me, first thing is the idea comes from the trailer. I mean, obviously a trailer or a teaser that gives an idea, okay, what this is about.
and I think the first episode, obviously, Okay. because for me, I mean, that is where they, especially this any series like on the I think the main key point is the first episode. I mean, first 2 episodes சொல்லுவாங்க, but for me the first episode, ஏன்னா அந்த first 30-40 minutes வந்து நம்ம நிறைய சீரிஸ் நான் வந்து அப்படி நிப்பாட்டியிருக்கேன். I mean, even though I have heard a lot of good reviews, பட் அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பார்க்கும்போதே வந்து எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் ப்ரொசீடிங் டு த நெக்ஸ்ட்ன்ற மாதிரி சில இதெல்லாம் தோணியிருக்கு. பட் ஐ திங்க் அதுக்கப்புறமேட்டு வந்துச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் இன் டு த ஸ்டோரி, ஒரு நீங்க வந்து ஒரு 2-3 எபிசோட்ஸ் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஈவன் தோ இட்ஸ் பேட் யூ வில் வாண்ட் டு ஃபினிஷ் இட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ ஐ திங்க் த மெயின் கேட்ச் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் எபிசோட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு மேக் யுவர் சீரிஸ் அ ஹிட் ஆர் மிஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் தட் இஸ் வெரி சேலஞ்சிங் ஆல்சோ. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டோரி வந்து சொல்றாங்க. ஏன்னா 8 இப்போ நம்ம ஃபீச்சர் ஃபிலிம்ன்றப்போ ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கதை எழுதுறோம். அது வந்து பட் இது வந்து ஒரு 8 hours கண்டென்ட், அதாவது ஒரு ஆவரேஜ் ஒரு 30-40 மினிட்ஸ் வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 hours கண்டென்ட்டை அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிற அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு எண்ட்ல வரைக்கும் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பில்ட்ன்றது. ஸோ ஆஸ் அ ரைட்டர் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் டு ரைட் a series. And I mean, எனக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரிபிள்ஸ்கே பாலாஜி the way he has written the started the thing and then on the end வரைக்கும் அந்த comical structure போறது வந்து I feel it's very nice. Any good series I think it needs a good writing. So and அதுல மெயின் வந்து the first episode தான் நினைக்கிறேன். I mean that's what for me it's a main attractive thing. Okay, Chalkesh, what he said, ditto best answer, ditto. Also trailer ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாக்ட்டா இந்த ஷோ என்ன அப்படிங்கறதையும் பிளஸ் அதுக்கு அது ஒரு எக்ஸ் ஃபேக்டரோட சேர்த்து அந்த ட்ரெய்லர் கட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஐ திங்க் தட் வில் டு தி ஜாப் நினைக்கிறேன். பட் இப்போ வந்து another factor is like ஏன்னா இந்த ஆக்சுவலி அந்த ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள்ஸோட எடிட் காட்டும் போதே சாருகேஷ் வந்து, ஏன்னா சாருகேஷ் has worked with me in Peta and all. ஸோ அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் இந்த ட்ரிபிள் ஷூட்டிங் அப்போ நான் பெருசா போக முடியல. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் எடிட் மாதிரி தான் நான் எங்க ஆஃபீஸ்ல வச்சு தான் பார்த்தோம். ஸோ அப்போ வரும்போது அவர் வந்து சொன்னாரு, ஆக்சுவலி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எபிசோட்லாம் காமெடிலாம் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னாரு. நான் சொன்னேன், இங்க பாருங்க அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஒர்க்கா இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இல்லை நான் பாக்குறேன்னு சொல்ல. பட் எனக்கு ஐ ஆக்சுவலி லாஃப்ட் அவுட் லவுட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொமெண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்துச்சு. நான் அவட தான் சொன்னேன், நீங்க ஃபோர்த் எபிசோட்ல சூப்பரா இருக்கும்லாம் நம்ம போய் யார்ட்டி சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் எபிசோடு நல்லா இருக்கும். பட் they have made it really well. So அது வந்து அந்த காமெடி. So I think அவர் சொன்ன பாயிண்ட் தான், like first episode is very important for everything. Okay, so thank you so much for answering these questions, and I hope that Triples is a first episode liye ஒரு பயங்கர கலக்கி. I hope it makes people watch, think like that. Any last words? இல்ல அதான் நான் சொன்ன மாதிரி ட்ரிபிள்ஸ் இஸ் a show like where அதான் இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட், இட்ஸ் வெரி சிம்பிள் ஹியூமர் அண்ட் லைக் எல்லாரும் ஜாலியா உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு சிம்பிள் ஹியூமர் தான். ஏன்னா இப்போ அதுவுமே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லைக் எனி ஷோ பண்ணாலும் அந்த கதையில வந்து ஏதாவது ஒரு டார்க்னஸ் இருக்கணும், அப்புறமேட்டு அதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு அவுட் ஆஃப் த பாக்ஸ். இதை நான் வந்து சொல்றேன், இது வந்து இட்ஸ் நாட் லைக் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ், வெரி நியூ ஏஜ் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள் what we are used to sort of a comedy, but it's made well and the performances, dialogues you all enjoy. So I felt it is very we as a team were very happy to show this to audience, and I hope they will also like it. Okay, all right, thank you guys, all the best. Thank you so much, sir. Thank you.